ஸ்ரீமாத்ரே நமஹ. ஜகன்னேதம் நேதம் பரமிதி பரித்யஜ்ய யதிபிஹ குஜாக்ரீயஸ்வாந்தைஹ குஷலதிஷணைः சாஸ்திரசரணௌ கவேஷ்யம் காமாக்ஷி ध्रुवमकृतकानां गिरिसुते गिरामैदं तव चरणपद्मं विजयते. விஜயத்தே அப்படின்னா விஜயம் அப்படின்னா வெற்றி. விஜயத்தேனா வெற்றி உண்டாகட்டும், வெற்றி கிடைக்கிறது, வெற்றி உண்டாகட்டும். எதால வெற்றி உண்டாருது? சரண பத்மம் விஜயத்தே. பத்மம் தாமரை, சரண பத்மம் பாதத்தாமரை, திருவடி தாமரை. திருவடி தாமரை யாருடைய திருவடி தாமரை? தவ சரண பத்மம் அப்படின்னா அம்பாள சொல்லி உன்னுடைய சரண பத்மத்தை வணங்குவதால் வெற்றி கிடைக்கட்டும். சரி, எதனால இப்படி எல்லாம் முதல்ல எது லாஸ்ட் லைன்ல அப்படி கம்ப்ளீட் பண்றாரு. வெற்றிங்கிறது பாதத்தை அப்படியே போய் சும்மா வணங்கின உடனே வெற்றி கிடைக்கிறதா? இதுக்கு என்ன, எப்படி யாரெல்லாம் இதை கண்டுபிடிச்சிருக்கா, என்ன எப்படி இதை அனலைஸ் பண்ணிருக்கா, எப்படி இது விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தா ஜெகன்னேதம் நேதம் பரிமிதி பரிஜ்யத்ய யதிபிஹி குஷாக்ரீய ஸ்வாந்தை குஷல திஷனை சாஸ்திர சரணௌ. இத சாஸ்திரங்களின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கா. யார் கண்டுபிடிச்சிருக்கா? சாஸ்திரங்களை படித்த சான்றோர்கள், படித்தவர்கள், சான்றோர்கள். இந்த சாஸ்திரங்கள் அவளுக்கு எங்கேருந்து கிடைச்சது? வேதங்களின் மூலமாக கிடைச்சது. இந்த வேதங்கள் அது தானே தோன்றியது. தானே தோன்றிய வேதத்திலிருந்து பெற்ற சாஸ்திரங்களின் மூலமாக சான்றோர்கள் இத சொன்னா. என்னன்னு சொன்னா, உன்னுடைய திருவடி தாமரையை பணிவதால் வெற்றி கிடைக்கட்டும், வெற்றி கிடைக்கட்டும், அதுதான் வெற்றி கிடைப்பதற்கு உண்டான ஒரே வழி அப்படின்னு அவள்லாம் சொன்னா. அப்படின்னா அவ டைரக்டா அதை படிச்ச உடனே சொல்லிட்டாளா அப்படின்னு பார்த்தா, கவேஷ்யம் காமாட்சி துருவம் அகிர்த்தகானாம் கிரிசுதே. கிரிசுதேன்னா மலையரசன் மகளே அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும். காமாட்சி துருவம் அகிருத்ததானாம் கிராமை தம்பரியம், கிராம ஐதம்பரியம் அப்படின்னு அதை பிரிக்கணும். அப்படின்னா இவ அனலைஸ் பண்ணிருக்கா. எப்படி அனலைஸ் பண்ணிருக்கா? சரி, சாஸ்திரம் இத சொல்றது, வேதம் இத சொல்றது, ஓகே, நாம நம்புறோம். இதெல்லாம் வேதத்தை யாரு படித்த வேதத்தை படித்த விற்பனர்கள் இவ எல்லாரும் அதை படிச்சுட்டு ஆமா வேதத்தில் சொல்லியது சரின்னு ஒரு நம்பிக்கையோட அவளினுடைய ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் வந்துட்டே இருக்கக்கூடிய காரணத்தை இதை இன்னும் கரெக்டா, இன்னும் பர்ஃபெக்டா, இப்ப நமக்கெல்லாம் எந்த வேதமும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஏதாவது சொன்னா சிறிது காலம் வரை நமக்கு முன்னாடி இருந்தவாள்னா எல்லாத்தையும் நம்பிக்கையா கேட்டுட்டு இருந்தா. இப்ப எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கெல்லாம் தெளிவு பெறுவதை போல அவளுக்கு பதில் சொன்னாதான் அவளுக்கு புரியுது. அப்படிங்கிறதுனால கேட்டால் எப்படி பதில் சொல்றது, இதுக்கு என்ன மாதிரி அவளுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக இவாள்லாம் என்ன பண்ணானா, இதுல ஒரு ஓஹோ சரி இப்படிதான் சாஸ்திரம் சொல்றது, இப்படிதான் வேதம் சொல்றதுனாக்க இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம். நாம வேதம் படிச்சிருக்கோம், நமக்கு சாஸ்திரம் தெரியுது, அதனால நாம சொல்றோம். தெரியாதவாளுக்கு எப்படி அதை கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஒரு 10 இருக்கு அதுக்கு அப்படின்னா இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணிட்டே போனோம். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டே போய் இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். அந்த மாதிரி பல விஷயங்களை இவாள்லாம் எடுத்து அனலைஸ் பண்றா. அனலைஸ் பண்ணும்போது இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, இதால இல்ல, இதால இல்லன்னு ஒதுக்கிட்டே வரலாம். அம்பாளினுடைய பாதம் தான் அப்படிங்கிறது வேதம் சொல்றது, அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாதுங்கிறது வேதத்திலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. அவளே பிரபஞ்சத்தின் முதல் சக்தி அப்படிங்கறத வேதம் சொல்றது சரி. ஆனா இதுதான் அப்படி, இதை தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு யாராவது நாளைக்கு ஒண்ணு சொல்லிடக்கூடாது, ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அது ஆமா அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இன்னும் வேற எல்லாத்துலயும் அவ கற்றறிந்த அந்த வேதங்களின் மூலமாக, சாஸ்திரங்களின் மூலமாக நிறைய விஷயத்தை வச்சு அனலைஸ் பண்றா. இதுவா இருக்கலாமா? இல்ல இல்ல, இது இல்ல, ரூல் அவுட். அதுவா இருக்குமோ? இல்ல, அதுவும் இல்ல, அதுவும் ரூல் அவுட். அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையும் தள்ளிண்டே வர 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 கடைசியில் அவர்கள் என்ன பண்றா அப்படின்னா, அம்மா
உன்னுடைய பாதத்தை தவிர நான் எல்லா இடத்துலயும், ஆனா ஜெகன் நேதம் நேதம், இந்த உலகம் பூரா தெரியும். இந்த உலகத்திற்கே முதல் வேதத்தை கொடுத்ததே நீ. அந்த உலகம் பூரா தெரியும். இதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ, இது வேதமோ அது வேதமோ, இதுவா இருக்குமோ நானும் பார்த்தேன். எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஒரே வழி உன்னுடைய பாதத்தை புடிச்சுக்கிறது மட்டும்தான். அதுதான் வெற்றியை தரும். எல்லா விஷயத்திலையும் அதுதான் மேன்மையை தரும். கற்றறிந்த சான்றோர்கள் ஆராய்ந்து முடிவெடுத்தார்கள் அப்படின்னு மூக்க கவி அதை சொல்லி அதை இந்த கவிதையில் நமக்கு எடுத்து கொடுத்து, அப்பேற்பட்ட காமாட்சி உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். 25வது ஸ்லோகம். கிருத ஸ்நானம் சாஸ்திராமிருத சரசி காமாட்சி நிதராம் ததானம் வைச்சத்யம் கலிதரசமானந்த சுதயா அலங்காரம் பூமேஹ முனிஜனமன சின்மய மகாபயோதேரந்தஸ்தம் தவ சரணரத்னம் மிருகயதே. கிருத ஸ்நானம். ஸ்நானம்னா ஸ்நானம் பண்றதுன்னுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கிருத ஸ்நானம் அப்படின்னா, கிருத்தனாக்க டு டு, செய்தல். ஸ்நானம் செய்தல். எங்க ஸ்நானம் பண்ண போறா? சாஸ்திராமிருத சரசி. சாஸ்திர அமிர்த சரசி. சாஸ்திரம் என்னும் அமிர்த சரசில், சாஸ்திரம் என்னும் அமிர்த சரசில் இவர்கள் ஸ்நானம் செய்தல். சரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஒரு குளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குளம் சரஸ்னா குளமா அப்படின்னும் போது நமக்கு ஈஸியா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, இப்பதான் நம்ம நாராயணியம் படிச்சு முடிச்சிருக்கோம். இப்பதான் குருவாயூருக்கும் போயிட்டு வந்திருக்கோம். நாராயண சரஸ் அப்படின்னு அங்க இருக்கிற குளத்துக்கு பேர் எல்லாருக்கும் தெரியும். நாம இப்ப போனப்ப அந்த குளத்தையும் பார்த்தோம். அந்த குளத்தினுடைய மிகப்பெரிய ஐதீகம் என்ன? அந்த குளத்துல முக்கியமா என்ன, எப்படி, அதாவது இதைதான் இப்ப கம்பேரே பண்ண போறோம். இந்த சரஸ். ஆனா இங்க சாஸ்திரம் என்னும் அமிர்த சரஸ்ன்னு சொல்லியிருக்கு, அங்க நாராயண சரஸ்ன்னு சொல்லியிருக்கு. இப்ப அந்த நாராயண சரஸ்ல தான் தினமும், அது முதல்ல சிவன் கோவிலாதான் இருந்தது. சிவனும் பார்வதியுமா தினமும் சாயந்தரம் அவ கிட்ட வந்த பக்தர்களை குழந்தைகளாக பாவித்து அந்த குளத்துலதான் உட்கார்ந்து சாயந்தரத்துல 2 பேரும் அவரவர்களினுடைய பக்தர்களை பத்தி என்னென்ன அவள்லாம் கேட்டா, அவளினுடைய வேண்டுகோள்கள் என்ன, அதெல்லாம் பத்தி பேசி தெளிஞ்சு எப்படி இருப்பா அங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிற காலத்துலதான் இந்த குருவும் வாயுவும் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு அங்க இந்த இடத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, கேரளாவினுடைய அந்த சூழ்நிலையை பார்த்து சந்தோஷப்பட்டா, அந்த இடத்துல எங்கேயாவது இதை பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைச்சு எங்க பண்றதுன்னு நினைச்சுட்டு இருக்கப்போ, இவர்களை பார்த்த உடனேயே 2 பேருக்கும், சிவனுக்கும் பார்வதிக்கும் புரியுது. அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறா. தன்னுடைய இடத்தை அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்து, குருவாயூரப்பன் இன்று இருக்கும் இடம் அன்று சிவனும் பார்வதியும் ஒதுக்கி கொடுத்த இடம். அவர்கள் மம்மியூரில் போய் தங்கி கொண்டார்கள். அதனாலதான் நம்ம குருவாயூர் போயிட்டு வந்தாலே, மம்மியூர் போயிட்டு வந்தாதான் யாத்திரை பூர்த்தியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னு சொன்னோம். அப்பேற்பட்ட நாராயண சரஸ். அந்த நாராயண சரஸில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது குருவும் வாயுவும் எடுத்துட்டு வந்த விக்கிரகம் எங்க வைப்பது என்ற கன்ஃபியூஷன்லவா இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. இத அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இங்க சாஸ்திர அமிர்த சரசி காமாட்சி நிதராம். இந்த சாஸ்திரம்ங்கிற அமிர்த சரசில் கிருத ஸ்நானம் குளிச்சதுனால, இந்த குளிச்சா அப்படின்னாக்க அந்த அமிர்த சரசை எடுத்து மொண்டு விட்டுட்டான்னு அர்த்தம் கிடையாது. அந்த அமிர்த சரஸ் சாஸ்திரம் என்பதை நன்றாக படித்தார்கள். நல்ல சாஸ்திரத்தை படித்து தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டதுனால அவளுக்கு என்ன கிடைச்சது? ததானம் வைச்ச ரசம் ஆனந்த சுதயா. கலித ரசம், அதுலேருந்து ஒரு ஜூஸ் மாதிரி கிடைச்சது. சாஸ்திரத்தை படிச்ச உடனே கரைச்சு குடிக்கிறார். பாடத்தை எப்படி படிச்சிருக்காருன்னா, கரைச்சு குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்போம் குழந்தைகளை எக்ஸாமுக்கு போகும்பொழுது. அந்த மாதிரி அந்த சாஸ்திரத்தை கரைத்து குடித்தது அப்படின்னா அதுதான் ரசம். அந்த ரசத்தை அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவ அதை படிச்சிருக்கா அப்படின்னா அதிலே ஆனந்தத்தில் திளைத்தார்கள். அப்ப அந்த ரசத்தில் திளைத்தார்கள். திளைச்சதுனால அவளுக்கு என்ன கிடைச்சது? ஆனந்த சுதையா, ஆனந்தம் கிடைச்சது. இப்படி ஆனந்தம் கிடைச்சதே இதனுடைய பலன் என்ன? அங்க கிடைச்சதே குருவையும் வாயுவையும் எங்க வைக்கிறதுன்றதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சா மாதிரி இந்த சாஸ்திரத்தை எல்லாம் அந்த படித்த காரணத்தினால் இவர்களுக்கும்
ஆனந்தம்ங்கிற அந்த அமிர்தத்தை சுவைத்த முனிவர்களுக்கு இங்க ஸ்நானம் செய்ததனால் தெளிவு ஏற்பட்டது. இப்போ தெளிவு ஏற்பட்ட உடனே அவளினுடைய மனசு இப்ப என்ன ஆறுது? மனசு இப்ப பியூரிஃபை ஆயிடுறது. ஏற்கனவே முனிவர்கள் சாஸ்திரத்தை போன ஸ்லோகத்துலதான் நம்ம பார்த்தோம். அவ்வளவு வேதங்களையும் படித்து சாஸ்திரங்களையும் கரதல பாடமா கையில வச்சுட்டு இருக்கவா, இன்னும் பலதையும் இது இல்ல அது இல்ல அது இல்லன்னு தள்ளி தள்ளி காமாட்சியினுடைய பாதம் மட்டுமே நிதர்சனம் முடிவு பண்ணிட்டு வந்தவா. இங்க அந்த சாஸ்திரம்ங்கிற அமிர்த சரசில் ஸ்நானம் பண்ணி தெளிவு பெற்று ஆனந்த சுகத்தை அனுபவித்த அவர்களினுடைய மனது, அவர்களினுடைய முனிஜன மன, அப்பேற்பட்ட அந்த முனிவர்களினுடைய மனமாகப்பட்டது அலங்காரம் பூமி. அலங்காரம்னா அலங்காரம் பண்றது. பூமின்னா எதுக்கு அலங்காரம்? பூமிக்கு. இந்த பூமிக்கு ஒரு அலங்காரமாக திகழ்கிறது. இவ்வளவு ஒரு அற்புதமான வரிகள் அது. அப்படிப்பட்ட அந்த முனிவர்களினுடைய மனமாகப்பட்டது ஒரு முனிவன் மட்டும் இல்ல, அப்ப நிறைய முனிவர்கள், அப்பேற்பட்டவர்களினுடைய அந்த மனமாகப்பட்டது இந்த பூமிக்கு. அப்ப இந்த பூமி கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறா. அப்படி ஒரு முனிவர்கள் வாழ்ந்த பூமி இது. இந்த பூமிக்கு அது அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கு, அணிகலன்களாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த அணிகலன்களான் அணிந்த இந்த பூமியாகப்பட்டது சின்மய மகாபயோதேகே அந்தஸ்தம்னு பிரிக்கணும். பயோதேர் அந்தஸ்தம் இருக்கா, அந்த ராவாகப்பட்டது சான்ஸ்கிரிட் ரூல் படி விசர்க்கம் பிளஸ் ஆ, விசர்க்கத்தை இந்த பக்கம் போட்டு ஆவ அந்த பக்கம் போட்டோம்னா பயோதேகே அந்தஸ்தம். பயோதேனா கடல், மகாபயோதேனா பெருங்கடல். அப்போ சின்மய மகாபயோதேகே. அப்போ சின்மய மகா யாரு? அந்த முனிவர்களினுடைய மனம். அது இப்ப எங்க இருக்கு? அணிகலன் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ சின்மய மகாபயோதேகே அப்படின்னா, சின்மய மகாபயோதேகினா சித் சக்தி என்னும் பெருங்கடல். அது என்ன சித்து சக்தி? சித் சக்தினா இந்த அம்பாள். அம்பாள் தான் சக்தி. சிவம் இரண்டும் கலந்த பெருங்கடல் அப்படிங்கிற அர்த்தத்தை அந்த இடத்தில் கொடுக்கிறது. சிவம் சக்தி இரண்டும் கலந்த பெருங்கடல். அப்பேற்பட்ட அந்த கடலில் ஏற்கனவே இந்த அணிகலன் மாதிரி போட்டு இருக்க முனிவர்களின் மனசு, அந்த மனசாகப்பட்டது இப்ப என்ன பண்ண போறது? அம்பாளினுடைய அந்த ஆழ்ந்த பெருங்கடலை, அந்த கடல் அம்பாளினுடைய ஆழ்ந்த பெருங்கடலா அவ நினைச்சுட்டு இருக்கிறது எது? அவளினுடைய திருவடி. அந்த திருவடியை அந்தஸ்தம், அந்த மனசுக்குள்ள, அந்த பெருங்கடலான அந்த மனசுக்குள்ள தவச்சரண ரத்னம் ஹிருதயதே, அம்மா உன்னுடைய சரணத்தை, அந்த பாதத்தை எப்படி வச்சுக்கிறா? ரத்ன தீபம் மாதிரி உள்ள ரத்னமாக உள்ள வச்சிருக்கா. அந்த பாதத்தை, உன்னுடைய திருவடிங்கிற பாதத்தை, உன்னுடைய திருவடி அதுக்குள்ள இருக்கான்னு அந்த கடல் உள்ள முதல்ல தேடி தேடி பாக்குறாளாம். எதுக்கு? அங்கேருந்து புடிச்சு மனசுக்குள்ள நிறுத்திக்கிறதுக்கு. அந்த ரத்னத்தை அதுக்குள்ள தேடுறாளாம். திருவடி பாதம் சரண மிருகயத்தை தேடுறா அப்படின்னு சொல்றது. அந்த தவச்சரண ரத்னம், உன்னுடைய பாத ரத்னத்தை, உன்னுடைய திருவடி தாமரையை, உன்னுடைய திருவடியை, பாத ரத்னத்தை பூமிக்கெல்லாம் அணிகலன்களா தன்னுடைய மனதை போட்ட அந்த முனிவர்கள் தன்னுடைய மகா பயோதேகே, தன்னுடைய மனசுங்கிற பெரும் கடலுக்குள்ள, உன்னுடைய கடலுக்கு உள்ளுக்குள்ள, அந்தஸ்தம் உள்ளுக்குள்ள உன்னுடைய பாதம் என்னும் ரத்தனத்தை தேடுகிறார்கள். ஆனா அதுல நிச்சயமா அவளுக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா நீ சித் சக்தி ஸ்வரூபம். சித்துங்கிறதே நீ தேவிதான். நீ சித் சக்தி ஸ்வரூபமான நீ இப்படிப்பட்ட முனிவர்களோட மனசுக்கு கிடைக்காதியா போயிடுவே. அவ கூப்பிட்ட உடனே நீ அவ மனசுல வந்து உட்கார்ந்துப்ப. அப்பேற்பட்ட ஆனந்தம் அவளுக்கு கிடைக்கும். சத்து சித்து ஆனந்தமயமான ஸ்வரூபினி, அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி மூக்க கவி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். மனோகேஹே மோகோத்பவதி மிரபூர்ணே மம முகுகோ தரித்ராணி குர்வன் தினகர சகஸ்ராணி கிரணைஹி விதத்தாம் காமாட்சி பிரஸ்ருமரதமோ வஞ்சன சணக க்ஷணார்த்தம் சாநித்யம் சரணமணி தீபோ ஜனனிதே. ரத்தனத்தை உள்ளுக்குள்ள தேடுறான்னா போன ஸ்லோகத்துல பாத ரத்னம் அப்படிங்கறத அந்த முனிவர்கள் தன்னுடைய மனசுக்குள்ள, மனது என்னும் பெருங்கடலுக்கு பெருங்கடல்ல தேடுறா அப்படின்னு சொல்லி போன ஸ்லோகத்தை கொடுத்தாரு. இங்க அந்த சரணமான அந்த ரத்னம், அப்படி ரத்னம்ங்கிறத தீபோஜனன், தீபம், ரத்ன மணி தீபம் நீங்க சொல்றாரு.
இந்த இடத்துல அத ரத்னமணி தீபமாக இந்த ஸ்லோகத்துல அதோட கண்டினியூஷனா இத கொண்டு வந்து சொல்றார், ஒப்பிடுகிறார் கவி. இந்த இடத்துல எப்படி சொல்றார் அப்படின்னா, மனோகேகே, மனம் என்னும் குகையில், அங்க மனம் என்னும் பெருங்கடல், இங்க மனம் என்னும் குகை, அவ்வளவுதான் வித்தியாசம். மோகோத்பவதி வீரபோர்னே மமமோகோ. அப்ப மோகம் அப்படிங்கிறது ஆட்கொண்டிருக்கு நமக்கெல்லாம். மோகம்ங்கிறது நம்மளுடைய மனசுங்கிற குகையில, மோகம் அப்படிங்கிறது என்ன? அஞ்ஞானம். மோகம்னா என்ன? அஞ்ஞானம் தான். மோகம்ங்கிறது நம்மள ஆட்கொண்டிருக்கு, நமக்கு வெளிச்சமே கிடைக்கல. அப்ப என்ன ஆகுது? ஒரே இருட்டா இருக்கு நம்ம மனசுல. அப்ப இருட்டா இருக்கு, அந்த இருட்டை நீக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப தேடின்னு இருக்காரே உள்ளுக்குள்ள, போன ஸ்லோகத்துல பார்த்தமே, அந்த பாத ரத்தனத்தை தேடுறாரோ இல்லையோ, அந்த ரத்தனத்தின் ஒளி உள்ள கிடைச்சாதான் இந்த மோகம்ங்கிற அந்த அஞ்ஞான இருட்டு போய் வெளியில போகும். அதுதான். அப்ப அந்த ரத்னங்கிற தீபம் கிடைக்கிறோம்னா, அந்த ரத்ன தீபத்திற்கு, அந்த பாதத்திற்கு அப்பேற்பட்ட திறமை, அப்படி ஒரு பவர் அது இருக்கிறதுனாலதான் அந்த பாதத்தை நீ பிடிச்சுட்டா இந்த மோகம் வெளியில போயிடும் அப்படிங்கிறார். மனோகேகே, மனம்ங்கிற குகையில இருக்கக்கூடிய மோகம் வெளியில போனோம்னா, அந்த இருட்டை நீ நீக்கணும்னா பாதத்தை பிடிச்சுக்கணும். பிடிச்சுட்டா என்ன ஆகும் உனக்கு? தரித்ராணி குர்வன், தரித்திரம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். எப்படி போகும்? அது எப்படி இருக்கும்? தினகர சகசிராணி கிரணைகி. தினகரன்னா யாரு? சூரியன். சகசிராணி கிரணைகி அப்படின்னாக்க 1000 கிரணங்கள். ஒரு சூரியனுக்கே நம்ம ரொம்ப அப்படியே உச்சி வெயில் கண்ண பழக்கிற வெயில் தாங்க முடியாத நேரத்தில் நிமிந்து எல்லாம் பார்க்கவே முடியாது உங்களால. 1000 கிரணங்களினுடைய ஒளி அப்ப எப்படி இருக்கும்? பேர்பட்ட ஒளி. அப்ப நம்ம மனசுல இருக்கிற அந்த இருட்டை விளக்கிறதுக்கு அம்பாளினுடைய பாதத்தை உள்ள கொண்டு நம்ம வச்சு செட் பண்ணிட்டோம்னா இருட்டெல்லாம் விலகி அத்தனை கோட்டி சூரிய பிரகாசனாக ஒளி வீசி, இங்க சகசிர கோட்டி அப்படின்னு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பிரகாசம் அவளுடைய பாதத்தை பிடிச்சோன்னா இந்த இருட்டை விலக்கி நமக்கு அந்த பிரகாசத்தை கொடுக்கும். அப்ப அந்த சூரிய ஒளியையும், அப்பேற்பட்ட சூரிய ஒளி கூட அங்க மனசுக்குள்ள போய் உட்கார்ந்ததுன்னா 1000 கோடி சூரியன் இப்படி எல்லாம் நம்ம சொன்னோம்னா கூட அந்த ஒளிங்கிறது அம்பாளினுடைய பாதம் உள்ளுக்குள்ள வந்துடுது அப்படின்னா அந்த சூரியனோட ஒளி எல்லாம் தோத்து போயிடும். அப்பேற்பட்ட பிரகாசம் நிறைந்தது அம்பாளினுடைய பாதம் அப்படிங்கிறார். விதத்தான் காமாட்சி பிரசுமரதமோ வஞ்சன சணக சணார்த்தம் சாநித்யம். தமோ வஞ்சன சணக, தமோனா தமோ குணம். அப்ப தமோ குணம் அப்படின்னாக்க நம்ம மனசுல இருக்கிற ஆசை, ஆசை என்னும் அந்தகாரம். நம்ம மனசுல ஆசை இருக்கிற வரைக்கும் இந்த அஞ்ஞானம் நம்மளை விட்டு விலகாது. ஞானம் வரணும்னா இந்த ஆசைகளை முதலில் விலக்குதல் வேண்டும். அப்பதான் இந்த அந்தகாரத்தை நம்மளால விரட்ட முடியும். அப்ப இந்த தமோ குணம் அது ஒரு வஞ்சனை செய்யக்கூடியது நம்ம மனச. அப்போ இந்த தமோ குணம் என்னும் அந்தகாரத்தை விரட்டி இந்த ஒளி, அம்மா கொஞ்ச நாழியாவது என் மனசுல, இந்த பெருங்கடல்ல நான் உன்னை தேடிட்டு இருக்கேன், நீ கொஞ்ச நாடி என் மனசுல இருக்க மாட்டியா? இந்த இருட்டை நீ போக்க மாட்டியா? நீ எவ்வளவு நாழி? க்ஷணார்த்தம் சாநித்தியம், ஒரு க்ஷணம் நீ வந்தியானாலே போருமே, எனக்கு சாநித்தியம் கிடைச்சிடும். சாநித்தியம்னா என்ன? ஆத்ம ஒளி. சாநித்தியம்னா என்ன? அந்த ஆன்மாவில ஒளி எனக்கு கிடைச்சிரும். அந்த துணி கிடைச்சிருத்துனா நான் பிடிச்சிட்டுவனே வந்த அப்படிங்கிறார். க்ஷண நேரம் நீ இப்படி காமிச்சிடு அந்த பாதத்தை எனக்கு அந்த மனசுக்குள்ள. அப்படி வந்த உடனே எனக்கு ஒரு ஒளி கிடைச்சிடும். கிடைச்ச நாளைக்கு அப்புறம் நான் உன்னை விடமாட்டேன், கெட்டியா பிடிச்சிருந்துவேன். க்ஷணார்த்தம் சாநித்தியம் என்னத்த? சரணமணி தீபோ ஜனநீதி. அம்மா ஜனனி, உன்னுடைய சரணமணி தீபம் என்னும் அந்த ரத்னத்தை, அந்த பாதத்தை நான் என் மனதிற்குள் வைத்து பிடித்துக் கொள்வேன். க்ஷண நேரம் நீ வந்தாயானால் போதும் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. 3 ஸ்லோகமுமே அப்படியே கண்டினியூஷனா வருது. 4வது ஸ்லோகம். கவீனாம் சேதோவன் நகர ருச்சி சம்பர்க்கி விபுத ஸ்ரவந்தி ஸ்ரோதோவத் பட்டுமுகரிதம் ஹம்சகரவைகி தினாரம்பஸ்ரீவன் நியதம் அருணச்சாய சுபகம் மதாதः காமாக்ஷ்யாः ஸ்புரது பத பங்கேருகயுகம். கவீனாம் சேத்தோவத்து, கவிகள் எல்லோரும் ஒப்பிடுறா. எத? உன்னுடைய பாதத்தை மட்டும் ஒப்பிடலைங்க, பாதத்தோட நகர ருச்சி சம்பர்க்கி விபத ஸ்ரவந்தி. காதல ஸ்ரவந்தின்னா சிரவணம் பண்றது. சிரவணம் பண்றதுன்னு என்ன? கேட்கறது, கேட்கிறாங்க. ஸ்ரோதோவத்து, சத்தம் அவளுடைய காதல கேட்கறது.
ஃபர்ஸ்ட் சுரோதோவத்து பட்டுமுகரித்தம் நகர ருச்சி சம்பர்க்கி. நகர ருச்சி சம்பர்க்கி, நகர ருச்சி சம்பர்க்கி அப்படின்னா இந்த நகங்கள் எல்லாம் சம்பர்க்கம் ஆன உன்னுடைய பாதமாகப்பட்டது. அந்த பாதத்திலுடைய அந்த கணுக்கால்களில் இருக்கக்கூடிய என்னது நகர ருச்சி, ருச்சியாக இருக்கக்கூடிய அதனுடைய பட்டுமுகரித்தம் ஹம்ச கரவைகி, சத்தம். கரவைனா சத்தம். அந்த சத்தம்னா எதிரேந்து வருது? ஃபர்ஸ்ட் காலில் போட்டு கொண்டிருக்கிற கொலுசு. அவன் நடந்தாள்னா அந்த கொலுசுல இருக்கக்கூடிய சத்தம். அப்புறம் இன்னொரு சத்தம் என்ன? அது காதுல எனக்கு விளையாடுது, நான் கேட்கிறேன். அது எப்படி கேட்கறது அப்படின்னா ஹம்ச கரவைகி, அன்னபக்ஷியினுடைய சத்தம். அன்னபக்ஷி சத்தம் போட்டுதுன்னா எப்படி இருக்கும்? அந்த சத்தமும் இந்த காலில் இருக்கக்கூடிய கொலுசு, நீ நடக்கிறியே இந்த சத்தமும் அப்படியே ஒன்னா கேட்கிற மாதிரி இருக்கு. அதோட இல்லாம அப்ப ஸ்ரோதோவத்து பட்டுமுகரித்தம், கங்கை ஆர்ப்பரிச்சுட்டு வருதே அந்த சத்தமும் அப்ப கூட சேர்ந்து கேட்கறது. ஏன் அம்பாள் மந்தகதியில நடந்துட்டு இருக்கா, அந்த ஆத்தங்கரையில கம்பா நதிக்கரையில நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டே தானே இருக்கார் அவர். அந்த நதிக்கரையில அவ மெதுவா நடந்துட்டு இருக்கான் இல்லையா? அப்ப அவர் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சத்தமும் கேட்கறது, அந்த சத்தமும் கேட்கறது, அந்த சத்தமும் கேட்கறது அவருக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்றார். தினாரம்ப ஸ்ரீவன் நியதம் அருண சாய சுபகம் மதந்த காமாட்சியாக ஸ்புரது பத பங்கேருக யுகம். பங்கேருகம் தாமரை, பத பங்கேருக யுகம், தாமரைகள் நிறைந்த உன்னுடைய தாமரப்பூ போன்ற உன்னுடைய பாதமாகப்பட்டது. அப்போ இந்த திருவடி தாமரைகள்னு கொடுத்துறார். யுகம், யுகமாட்டம் இருக்கிறது அவ்வளவு இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டார். என்னுடைய நெஞ்சில எப்பையும் குடிக்கொண்டு பிரகாசமா இருக்கணும். எப்பேற்பட்ட திருவடி நியத்தம் அருணச்சாயம். அருணம், எப்ப வரக்கூடிய அருணம்? தினாரம்ப ஸ்ரீவன், தினம் ஆரம்பிக்கக்கூடிய, தினம் ஆரம்ப ஸ்ரீவன். ஒரு நாள் ஆரம்பிக்கும் பொழுது உண்டாகக்கூடிய, ஆரம்பிக்கக்கூடிய, வரக்கூடிய அந்த அருணன் இருக்கக்கூடிய நிறத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய பாதமாகப்பட்டது, தாமரை போன்ற அந்த பாதமாகப்பட்டது என்னுடைய நெஞ்சில். ஸ்ரீவன் நியத்தம் அருண சாய சுபகம், எப்பையும் சுகமா குடிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவளே மதந்த காமாட்சியாக அப்படின்னாக்க ரொம்ப மந்தமாக, மந்தமா நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். மந்தமா நடக்கிறதுன்னா சோம்பேறியா நடக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்க. மென்மையா நடக்கிறா அம்பாள். அம்பாள் மென்மையான துள்ளலோடு, மென்மையா நடந்தா ரொம்ப சத்தம் கேட்டுறது கொலுசு, மென்மையா ஒரு துள்ளலோடு நடந்தாள். அந்த துள்ளலை அப்படி ரசிக்கிறார் அவர். துள்ளலோடு நடக்கும் பொழுது அந்த கொலுசுல இருக்கிற சலங்கையில ஒரு இன்பமான ஒலி, அந்த ஒலியாகப்பட்டது அன்னம் கூவரா மாதிரி. அன்னம் அன்னபக்ஷியினுடைய அது சத்தம் போடுறதுடைய சத்தத்துக்கும் இதுக்கும் கங்கை நதி அங்கேருந்து ஆர்ப்பரிச்சுட்டு அப்படி ஓடும் பொழுது இருக்கக்கூடிய அந்த சத்தம் எல்லாம் சேர்த்து கேட்கறதே எனக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு. அந்த சத்தம் உன்னுடைய நீ மந்தகதியில நடக்கிறதுனால இத்தனை ஒலியோட அதை என்னால கம்பேர் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட உன்னுடைய பாதத்தை நான் என் மனதில் தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசிக்க, அந்த பாதமாகப்பட்டது என்னுடைய மனதில் பிரகாசிக்க வேண்டும். இவர் அங்க பெருங்கடல்ல தேடிட்டு இருக்காரே, அது துளியோண்டு எனக்கு சன நேரம் கூட நான் புடிச்சுக்கிறேன்னாரே, அந்த பாதத்தை என்னுடைய மனசில் நான் பிரகாசிக்க செய்ய வேண்டும். அதற்காக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி இந்த இடத்துல மூக்க கவி அம்பாளை வேண்டிண்டு அவளுடைய அனுகிரகத்திற்காக அவளிடம் நாடுகிறார். அந்த பாதத்தினுடைய அந்த ஒளியாகப்பட்டது தன்னுடைய மனதில் நிலை பெற வேண்டும் என்பது அவருடைய பரிபூரணமான ஆசை. அதே ஆசையை நாமும் மேற்கொண்டு இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.